அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தாங்கள் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் பரப்புரை செய்த அவர், அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளுமே தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்லவில்லை என்று குறை கூறினார். கோவையில் மின்வெட்டும், குடிநீர் பற்றாக்குறையும் அதிகம் இருப்பதாக கூறிய விஜயகாந்த், தமிழகத்தில் தொடர்ந்து ஆட்சி புரியும் திமுகவும் அதிமுகவுமே அதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஏற்கனவே பலமுறை முதலமைச்சராக பதவி வகித்துவிட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அப்போது மதுவிலக்கை கொண்டு வராதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சொல்றாங்கன்னா நான் டாஸ்மார்க்கை நான் படிப்படியாக குறைவேன், இதுக்கு தானே நாங்கள் 6 மாதத்துக்கு மேலே போராடணும், டாஸ்மார்க் படிப்படியாவது குறைக்கணும்னு உத்தரவு போட மாட்டாங்களாம். ஏன்னா விஜயகாந்த் சொல்லிட்டார்ல, இப்படி உத்தரவு போடுறது சரி, மக்களுக்காகவே அதை கூட அழுத்தவன மக்களுக்காகவே நான்கிறீங்கல்ல, சரி அப்போ நான் சிறுதாவூர் பங்களாவிலையும் கொடநாடு எஸ்டேட் எல்லா ஏழையும் எழுதி கொடுத்துறீங்களா பார்ப்போம்.